அன்பான தமிழோசை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஓரிரண்டு தினங்களுக்கு முன்பு 2 வானூர்திகள், அதாவது ஹெலிகாப்டர் மோதிக்கொண்டதில் 10 கடற்படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக வந்து சேர்ந்தது. அவர்களுடைய மரணம் என்பது ஒரு சாதாரண மரணமாக நாம் கடந்து போய்விட முடியாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதும் பயிற்சியை மேற்கொள்வதும் அவர்கள் பணியாற்றுவதும் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுவதற்காக. அவர்கள் எல்லையில் இருந்தோ அல்லது ஆழ்கடலில் இருந்தோ அவர்கள் சேவையாற்றுவது என்பது இந்த நாட்டில் நாம் மிகவும் பாதுகாப்பாகவும் அந்நிய அச்சுறுத்தல்கள் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் செய்கின்ற தியாகம். ஆகவே அவர்களுடைய மரணம் வீர மரணமாக மட்டும் பார்க்கப்படாமல் இந்த தேசத்திற்காக அவர்களுடைய தியாகமாகவும் அது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுபோல பலர் நம் கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து செய்கின்ற சேவையின் காரணமாகத்தான் நாம் இந்நாட்டிலே அமைதியான சுபிட்சமான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. அதுபோல்தான் ஒருமைப்பாட்டு அமைச்சின் பணியும் ஆகும். நாட்டில் இன்று நிலவக்கூடிய ஒரு பல இனங்கள் கொண்ட இந்த தேசத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகுவதற்கு திரைக்கு பின்னிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒருமைப்பாட்டு இலாக்கா, அதன் பிறகு ஒருமைப்பாட்டு அமைச்சு எடுத்துக்கொண்டு வரும் நடவடிக்கைகள், முயற்சிகள் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அது பல சவால்களை கடந்து இந்த நாட்டில் ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தி தருகிறது. 1969 மே 13 இந்த நாட்டின் சரித்திரத்தில் முக்கியமாக சுதந்திர மலேசியாவில் ஏற்பட்ட ஒரு கருந்தினமாக கருதப்படுகிறது. அன்று ஏற்பட்ட இனக்கலவரத்தின் பாதிப்புகள் பல ஆண்டுகள் கடந்து கொண்டும் செல்கிறது. அதன் பிறகு கம்போங் மேடானில் ஏற்பட்ட இனக்கலவரம், இது போன்ற பெரிய நிகழ்வுகள் எதுவும் நடந்து விடாமல் அதை தடுப்பதற்காக ஒருமைப்பாட்டு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இது சில புள்ளி விவரங்களை, தரவுகளை நான் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இது கேட்பவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இந்த ஆண்டு கடந்த ஜனவரி முதல் 3 மாதங்களில் மட்டுமே மதம், வெறுப்பு, அதாவது kenyataan berbau kebencian, இனம் அடிப்படையிலான சம்பவங்கள் மொத்தம் 47 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இது நமக்கு பார்வைக்கு நம்மளுடைய அமைச்சின் சிஸ்டத்தில் பதிவாகிய சம்பவங்கள். இந்த 47 சம்பவங்களும் பெரிய சம்பவங்களாக உருவாகி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைதித்தன்மையை போக்கிவிடாமல் இருப்பதற்காக பல முயற்சிகள். உடனே இது கேள்விப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் சரியான ஆட்களை அனுப்பி அல்லது தேவைப்படுகின்ற பொழுது போலீஸ் துணை உடன் கூடி அந்த சூழ்நிலைகளை நாம் தவிர்த்து அதை ஒரு சீராக்கி வருகின்றோம். இதுதான் திரைக்கு பின்னால் இந்த ஒருமைப்பாட்டு அமைச்சு மேற்கொண்டு வரும் முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை கடந்து இன்னொன்று சொன்னால், இனங்களுக்கு இடையிலான மோதல்கள், அதாவது பெரிதாக வெடித்து வெளியே வராமல் சிறு சிறு சம்பவங்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால், இந்த ஆண்டு மட்டும், இந்த கடந்த 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டுமே 162 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள், இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக அரசு அமைச்சு மற்றும் பல்லூடக அமைச்சுடன் இணைந்து, மற்ற அமைச்சுகளுடன் இணைந்து எடுக்குகின்ற முயற்சிகளில் ஒன்றாக நாம் எதை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், மிகவும் உணர்ச்சிகளை தூண்டுகின்ற, ஆத்திரத்தை தூண்டுகின்ற பதிவுகளை பதிவிறக்கம் செய்வது. இதில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை, அதாவது ஜனவரி 1 31 மார்ச் மாதம் வரைக்கும் இனங்களுக்கு இடையிலான வெறுப்பை ஏற்படுத்தும்
பதிவுகள் 588, மத அடிப்படையிலான பதிவுகள் 727 மற்றும் அரசரை பற்றிய ஒரு அவதூறு செய்திகளாக பதிவுகளாக 139. இப்படி பல நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரப்படுவது காரணமாகத்தான் நாட்டில் ஒரு அமைதித்தன்மை நிலவுகிறது. அந்த அமைதித்தன்மையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக அந்நிய முதலீட்டாளர்கள் இந்த நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, இங்கே நாம் முதலீடு செய்யலாம் என்று நம்பி இந்த நாட்டில் முதலீடு செய்ய முன்வருகிறார்கள். இதனால் நாடு சுபீட்சம் அடைகின்றது. இதன் ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், நாட்டில் ஒரு அமைதி என்பது இந்த நாட்டின் மக்களின் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நாட்டின் சுபிட்சத்திற்கும் மிகவும் தேவையான ஒன்று. இதை நிலைநாட்டுவதில் திரைக்கு பின் எப்படி போர் வீரர்கள் எல்லையை பாதுகாக்கிறார்களோ அதே போல் நாட்டின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பாதுகாப்பதற்காக ஒரு ஒருமைப்பாட்டு அமைச்சு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது.